ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 8. ஆல்ரெடி நம்ம 7 அத்தியாயம் பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது அத்தியாயம், சிறிய சுழி, சரிங்களா? ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்போ ஸ்மால் சர்க்கிள் நம்ம ஸ்மால் சர்க்கிள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதாவது சிறிய சுழி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, சா இருக்குது இல்லைங்களா? சா வடமொழி சா இருக்குது, தமிழ் சா இருக்குது இல்லைங்களா? அந்த சாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அது எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம், சரிங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலும் நடுவிலும் சிறிய சுழி, சரிங்களா? ஸ்டார்டிங்லேயும் நடுவுலையும், சரிங்களா? அப்போ சா தனியாக வரும்போது, தனியாக வெறும் சா மட்டும் வரும்போது, அது கூட ஒரு உயிர் ஒலி மட்டும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே தனியாக வரல அப்படின்னா நம்ம அந்த சாவுக்கு சிறிய சுழி யூஸ் பண்ண. சாவுக்கு சா அதான் என்று தனியான மெய்க்குறி இருந்தாலும் அது அது இந்த சுழி என்ற சிறிய சுழியால் ஆரம்பத்திலும் நடுவிலும் குறிக்கப்படும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த சுழி நம்ம எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம், சரிங்களா? சுழியை 2 விதமாக போடலாம். இப்படி, அதாவது இந்த பக்கமும் சுற்றலாம், இந்த பக்கமும் சுற்றலாம், சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பகுதியிலும் இனிமேல் வரப்போகும் பையன் இடது வாட்டமாக எழுத வேண்டும் என்றால், உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். நல்லா எக்ஸாம்பிள் பார்ப்போம். சுழி நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள், ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சரி? எப்படின்னா சின்னதாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக போட்டால் சரிங்க. இப்படி போட்டுக்கணும், சின்னதாக சர்க்கிள், சரிங்களா? சின்னதாக, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அதுதான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சா சுழி ஆரம்பத்திலோ நடுவிலோ வளைவு கோடுகளின் உட்புறமாக. ஃபஸ்ட்டு வளைவு கோடுகளின் வளைவு கோடுகளின் உட்புறமானு சொல்லிட்டாங்க, சரிங்களா? அது என்ன வளைவு கோடு? கருடு ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ கருடு ஸ்டோக்ஸு இந்த இடத்துல இப்போ இது வான்னு இருக்குன்னா இதுதான் கருடு ஸ்டோக்ஸு, சரிங்களா? இப்போ வளைவு கோடில் உட்புறமானு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எது உட்புறம்? இது உட்புறமா, இது உட்புறமா? இதுதானே உட்புறம், சரிங்களா? அப்போ வளைவு கோட்டில் உட்புறமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் இதுதான் கருடு ஸ்டோக்ஸு. கருடு ஸ்டோக்ஸில் உட்புறமாக நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோணங்களின் வெளிப்புறமாக அப்படின்னா, இப்போ 2 ஸ்ட்ரோக்ஸு ஜாயின் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, பாடா. இப்போ இது இருக்குன்னா அந்த 2 ஸ்ட்ரோக்ஸோட ஜாயினிங்கு, இப்போ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? ஜாயின் ஆகும்போது இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்போ அந்த மாதிரி கோணம் ஃபார்ம் ஆகிற இடத்துல வெளிப்புறமாகவும், சரிங்களா? அப்போ நம்ம சா இந்த இடத்துல தான் போடணும், சரிங்களா? வெளிப்புறமானு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ 2 ஸ்ட்ரோக்ஸ், எந்த 2 ஸ்ட்ரோக்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 ஸ்ட்ரோக்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்கே இப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அப்போ 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்போ இந்த இடத்துல கோணம் எங்கே ஃபார்ம் ஆகுனா, இங்கே தான் கோணம் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு வெளிப்புறமாக, சரிங்களா? அடுத்தது 3வதாக கோணம் உண்டாகாத நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாக சேர்த்து எழுதப்படும், சரிங்களா? அதாவது இப்போ 2 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, இது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இதே 2 கோடு, இப்போ 2 இப்படி இருக்குது, சரிங்களா? இப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்படி இருக்குது, இப்படி இல்லைன்னா இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இடது வாட்டமாக சேர்த்து, இடது வாட்டம். இப்போ இது வலது வாட்டம், சரிங்களா? இப்போ வலது வாட்டம் இப்படி எழுதுனா வலது வாட்டம், அதாவது முட்டை இப்படி போட்டோம்னா வலது வாட்டம், அதே இப்படி போட்டோம்னா அது இடது வாட்டம், சரிங்களா? கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு அதுதான் சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ இடது வாட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இடது வாட்டம்னா நம்ம இப்படி சுற்றணும் கை, சரிங்களா? அதாவது முள் சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டில். அப்போ இப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது, இடது வாட்டன்றப்போ இப்படி சுற்றி இப்படி போடணும் நம்ம, சரிங்களா? அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நல்லா பாருங்கள். இப்படி, சரிங்களா? இடது வாட்டம், ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ என்னென்னு, ஃபஸ்ட்டு வளைவு கோட்டில் உட்புறமாக, சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சாவி, சரிங்களா? அப்போ சாவின்றப்போ நம்மளுக்கு வா ஸ்ட்ரோக் தெரியும், சரிங்களா? அப்போ சான்றதுக்கு நம்ம
தனியாக வரும்போது இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணலாம். அதே வந்து இப்போ இந்த மாதிரி வரும்போது நடுவுலையோ ஸ்டார்டிங்லேயோ வரும்போது இது யூஸ் பண்ணக்கூடாது, சுழி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ சுழி யூஸ் பண்ணிக்கலான்றப்ப சான்றப்ப சா சரிங்களா, அப்படி சரிங்களா, சா வி சரிங்களா. அப்போ சான்றப்ப இச்சு ப்ளஸ்ஸு ஆ தானே, ஆ வரதால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் சரிங்களா. சா சரிங்களா, சா இந்த இடத்துல வரும் சா வி. அப்போ சா வி சரிங்களா, சா வி. அப்போ சாவின்றப்ப அப்படி வருதுங்களா உங்களுக்கு. அடுத்தது இப்போ இது வந்து வளைவு கோடுங்களா. வளைவு கோட்டில் உட்புறமாக இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் சரிங்களா. சிலை அப்படின்னு இருக்குது சரிங்களா. அப்போ சிலைன்னு இருக்கிறப்ப அது எப்படி எழுதலான்னா தேர்டு பிளேஸ் சரிங்களா. சிலை அப்படின்றப்ப சிலை, அப்போ சிலை சிலை சரிங்களா. சிலைன்றப்ப இப்படி தான். அப்போ வளைவு கோட்டில் உட்புறமாக இதுதான் வந்து உட்புறம் சரிங்களா, இது வெளிப்புறம் சரிங்களா. அப்போ உட்புறத்தில் தான் வந்து யூஸ் பண்ணும். அடுத்தது 2 ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது கோணம் உண்டாகிற இடத்துல சொல்லணும் சரிங்களா. அப்போ கோணம் உண்டாகிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள், கசப்பு சரிங்களா. கசப்பு கசப்புன்றப்ப கா இருக்குது பா இருக்குது, இடையில தான் சா வருது சரிங்களா. அப்போ இங்கே வந்து நம்ம இப்படி எழுதக்கூடாது சரிங்களா. அப்போ உள்ளே வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, ஆங்கிள் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு வெளிப்புறமாக. அப்போ கசப்பு இப்படி தான் வரும் சரிங்களா. அப்போ சப்பு சரிங்களா. கசப்புன்றது இப்படி தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா. அடுத்தது கோணம் உண்டாகாமல் நேராக வர இடத்துல கசக்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கசக்கன்றப்ப க சரிங்களா. அப்போ இடதுபுறமாக சுற்றணும், இதுதான் இடதுபுறம், இது வலதுபுறம் சரிங்களா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் நீங்கள். 2 ஸ்ட்ரோக் வந்து அப்படியே வரப்போ நீங்கள் அப்படியே வந்து இது சுற்றணும் சரிங்களா. அப்போ இப்படி சுற்றி அப்படி நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா, கசக்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர் குறிகளோடு சா சா சுழி சேர்த்து எழுதப்படும். ஸ்டார்டிங்கில் வந்து உயிர் ஒலி வந்தாலுமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வவல்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து ஆரம்ப அந்த உயிர் ஒலியோட அந்த வவல்ஸோடு நம்ம வந்து சாவை வந்து சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஊசல்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஊசல்ன்றதில் ஊ வருது, அதுக்கப்புறம் தான் சா வருது. அப்போ ஊசல்ன்றப்ப ஊ சா எல் சரிங்களா. அப்போ ஊசல்ன்றப்போ ஃபஸ்ட்டு ஊ வருது, அதுக்கப்புறம் தான் சா வருது. அப்போ உயிர் ஒலி ஸ்டார்டிங்கில் வருது இல்லைங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் உயிர் ஒலி வந்துட்டு தான் சா வருது, அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படி வரும்போது நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஊ செல் சரிங்களா. அப்போ சேர்த்து எழுதிக்கலாம் ஊ செல் சரிங்களா, அப்படி சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்தது ஆசாமின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசாமின்றதுலேயும் பாருங்களா, ஆசாமின்றது ஆ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சா வருது, அதுலேயும் வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். இது ஆங்களா. ஆ கூட சா அதுக்குள்ளே போட்டுக்கணும் நம்ம, ஆசாமி சரிங்களா. ஆசாமின்றப்ப இந்த இடத்துல ஆ சவுண்டு, ஆசா சரிங்களா. ஆசாமி சரிங்களா, ஆசாமி சரிங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்கு சா சா சுழி கொக்கியுள்ள ஆரம்பத்தில் சேர்த்து எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்கு சரிங்களா. அப்போ கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்குன்றப்ப சுழி வந்து நம்ம எங்கே வந்து சேர்த்து எழுதுனா உள்ள. கொக்கியுள்ள மெய்க்குறிகள்னால் என்னது, இப்போ பார்த்து இல்லைங்களா, இதுதான் கொக்கியுள்ள மெய்க்குறிகள். இப்போ யா அந்த இதெல்லாம் பார்த்து இல்லைங்களா, வடமொழி ஷா அதெல்லாம் பார்த்து இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்போ கொக்கியுள்ள மெய்க்குறில்கள். அந்த கொக்கியுள்ள மெய்க்குறில்கள் நம்ம வந்து எப்படி எழுதுனா உள்ளே தான் லாலாம் பார்த்துருப்பேன் இல்லைங்களா, லா இதெல்லாம் சரிங்களா. அப்போ உள்ளே வந்து அந்த கொக்கிக்கு உள்ளே நம்ம எழுதணும் சரிங்களா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ லா இருக்குன்னா இப்போ இந்த கொக்கி இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் நம்ம எழுதணுன்றது தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. இப்படி தான் எழுதணும், நம்ம கையே எடுக்கக்கூடாது, இப்படி முட்டை போட்டு அதுக்கப்புறம் இப்படிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் எழுதணும் சரிங்களா. எழுதுறதுமே இப்படி தான் எழுதணும். நீங்கள் வந்து இப்படி போட்டு அதுக்கப்புறமா இப்படி போடுறது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுறது வந்து ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக இப்படி தான் எழுதணும் நீங்கள் சரிங்களா. கையை வந்து நீங்கள் இது பண்ணாமல் அப்படியே எழுதணும் சரிங்களா. எழுதுறது வந்து இப்படி தான் எழுதணும். அப்போ எக்ஸாம்பிள் வந்து செழிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. செழிப்புன்றப்ப எப்படி எழுதலான்னா செழிப்பு சரிங்களா. அப்போ செழிப்புன்றப்ப இப்படி தான் வரும் சரிங்களா. சேன்றப்ப சா சவுண்டு வருது இல்லைங்களா. அப்போ சா சேக்கு இங்கே புள்ளி சே. அப்போ ஏன்னா லாவுக்கு முன்னாடி தான் ஏ சவுண்டு வருது ஓகேங்களா. அப்போ செழிப்புன்றப்ப இந்த இடத்துல ஐ இல் செலி ஈ சவுண்டு, செழிப்பு அப்படின்றப்ப இங்கே
சரிங்களா. அப்போ செழிப்பு அப்படி தான். அப்போ சுழிக்கு உள்ளே வரும்போது நம்ம இப்படி தான் வந்து உள்ளே வந்து நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்றது அடுத்த ரூல் சரிங்களா. அதுக்கு அடுத்த ரூல், ஹாவுக்கு முன் சா சா சுழி வந்தால் ஹாவின் சுழியே என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, பெரிதாக எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஹாவுக்கு முன்னாடி வந்து சா சா வருது சரிங்களா. ஹாவுக்கு முன்னாடி சா சா சுழி வந்தால் ஹா சுழியை நம்ம வந்து டப்ளிங் பண்ணணுன்றாங்க சரிங்களா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, சஹாரா சஹாரா. அப்போ வடமொழி எழுத்து ஹா ஹா இருக்கு இல்லைங்களா. ஹாவுக்கு முன்னாடியே வந்து என்ன வந்துருச்சுன்னா இந்த இடத்துல சா வந்துருச்சு சஹாரான்றப்ப சரிங்களா. அப்போ இந்த ஹாவுக்கு முன்னாடி சா வருது இல்லைங்களா. அப்போ ஹா நம்ம இப்படி போடுறோம் இல்லைங்களா. அந்த ஹாவை நம்ம என்ன பண்ணணும்னா பெருசாக போடணும் சரிங்களா. அப்படி இது வந்து பெரிய சுழின்னுவாங்க சரிங்களா. அந்த பெருசாக போட்டோம்னா ஹா நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அதிலே தான், இந்த டைரெக்ஷனில் போட்டு இப்படிலாம் போடக்கூடாது, இது வேறு சரிங்களா. அப்போ இப்படி தான் போடணும். நீங்கள் ஹா வந்து இப்படி போடுறீங்களா, ஹாவை நீங்கள் பெருசாக போட்டுக்கணும் ஹாவுக்கு முன்னாடி சா வரும்போது சரிங்களா. அதுதான் சஹாரான்றப்ப சா ஹா ரா அப்படின்றப்ப இங்கே ஒரு பெரிய புள்ளி, அப்போ ரா பெரிய ஆ இல்லைங்களா. அப்போ சஹாரா, அப்போ இங்கே ஹா சவுண்டுக்கு நல்லா இங்கே சஹாரான்றப்போ இப்படி வரும் சரிங்களா. சஹாரா ஓகேங்களா. அடுத்தது லாவுக்கு முன்னோ பின்னோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்தால் சுழியின் வாட்டமாகவே லா எழுதப்படும். என்ன சொல்லியிருக்கிறாங்க, லாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுழி வந்துச்சுன்னா அந்த சுழியின் வாட்டமாகவே நம்ம வந்து லா எழுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ லா இருக்கு இல்லைங்களா, லா வந்து அந்த லா வந்து நம்ம இப்போ சுழி இந்த இடத்துல வருதுன்னா அந்த சுழி நம்ம எந்த டைரெக்ஷனில் எழுதுகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து லாவை போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. முன்னாடியோ பின்னாடியோ லா வரும்போது சரிங்களா. லாவுக்கு முன்னாடி வந்து சுழி வருது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரிஞ்சிடும். ஆலோசனைன்னு இருக்குது. இப்போ ஆலோசனை ஸ்ட்ரோக் வந்து ஆலோசனை சரிங்களா. அப்போ ஆலோசனைன்றது இப்படி தான் வரும் சரிங்களா. இதில் வந்து அப்போ நல்லா பாருங்கள், ஆலோசனைன்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதுங்களா. அப்போ சுழி நம்மளுக்கு எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்குதோ அதில் லாவை வந்து நம்ம ஆட் பண்ண மாதிரி எழுதணுன்றதை சொல்கிறாங்க. அப்போ ஆலோசனை, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை போடக்கூடாது. இங்கேனா ஆலோசனை இப்படி தான் வந்து எழுதணும், அதுதான் சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஆலோசனைன்றது எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுங்களா. இப்போ வாசல் பாருங்கள் நல்லா புரிஞ்சிடும். வாசல்ன்றப்போ வாசல் சரிங்களா. அப்போ சுழி வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் சுற்றிட்டோம், அப்போ வாசல், இப்போ வாசல் சரிங்களா. அப்போ அடுத்தது லா வருது, லா வரதால் நம்ம இப்படி போடக்கூடாது, நம்ம லா இப்படி போடக்கூடாது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதே டைரெக்ஷனில் போடணும், அதுதான் சொல்கிறாங்க வாசல் சரிங்களா. அடுத்தது மசாலைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மசாலைன்றப்போ மாஸ் அப்படி போட்டோம் சரிங்களா. அடுத்தது லாவை வந்து நம்ம இப்படி போடக்கூடாது, இந்த இடத்துல இப்படி தானே வருது, அப்படி போடக்கூடாது நம்ம. அப்போ மசாலைன்றப்ப இப்படி சரிங்களா. சான்றப்போ இங்கே வந்து ஆ சரிங்களா பெரியது, அதனால் மசாலை இப்படி தான் வரும் சரிங்களா. இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சா சுழி எழுதப்படும் வார்த்தைக்கு முன் வேறொரு வார்த்தை வந்து சேரும்போது சா சுழி அப்படியே வைத்து கொள்ளப்படும் சரிங்களா. அப்போ சுழி வந்து எழுதப்படும் வார்த்தைக்கு முன்னாடி வேறொரு வார்த்தை வந்து சேரும்போது அந்த சுழியை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. பார்த்தா தெரியும், அதாவது பேஸ் வந்து இப்போ நம்ம வந்து சொல் அப்படின்னு இப்போ பேஸ் இப்போ இருக்குன்னா அந்த சொல்லை வச்சு நம்ம இப்போ வேறு ஏதாச்சும் எழுதுகிறோம் சரிங்களா. இப்போ சொல்லுன்றது வந்து பேஸு சரிங்களா. அப்போ சொல்லு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் பேஸ் சொல்லுன்றது இப்படி எழுதுகிறோம் சரிங்களா. அப்போ இந்த சொல்லில் பழிச்சொல் அப்படின்னு இப்போ வருதுன்னா நம்ம மாற்றி எழுதக்கூடாது. இப்போ பழிச்சொல்னு இப்போ இருக்குன்னா பழி இப்படி எழுதக்கூடாது சரிங்களா. இந்த இடத்துல பழி சா அப்படி தான் வருது, ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை இப்படி எழுதக்கூடாது. நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம எழுதுகிற ஃப்ளோலேயே வந்து நம்ம எழுதணுன்றது சொல்லியிருந்தோம். அப்போ பழி சொல்லுன்றப்ப நம்ம இப்படி தானே எழுதணும், அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேஸ் வந்து சொல்லுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை தான் நம்ம இங்கே எழுதணுன்றாங்க. அப்போ பழி சொல் சரிங்களா. அப்போ பா லி சொல் சரிங்களா. பா லீன்றப்ப இங்கே சொல்லுன்றப்ப இங்கே ஓகேங்களா. அப்போ பழி சொல்லுன்றதை நம்ம வந்து இப்படி தான் எழுதணும் சரிங்களா. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. வந்து நீங்கள் அந்த பயிற்சி வந்து 23 வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். அடுத்தது கடைசியில் சிறிய சுழி சரிங்களா. கடைசியில் சிறிய சுழி வர்றப்ப அதை வந்து சான்னு குறிக்காது, கடைசியில் சிறிய சுழி வர்றப்போ அது வந்து இம்
சரிங்களா. அப்போ இம்மு வந்து வரதை நம்ம வந்து கடைசியில் சிறி சுழியை வந்து போட்டு காமிப்போம். அதே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். பாடம்னு சொல்லியிருக்கிறாங்களா, சரிங்களா. அப்போ பாடம்ன்றப்ப நம்ம எப்படி போடுவோம், சரிங்களா. பாடம்ன்றப்ப பாடம், சரிங்களா. அப்போ மா சுழியை காமிக்கிறதுக்கு, இம்மு காமிக்கிறதுக்கு நம்ம கடைசியில் வரும்போது, அதாவது நடுவுலையும் ஃபஸ்ட்லேயும் வரும்போது சா, கடைசியில் இறுதியில் வர்ற இடத்துல மட்டும் அது வந்து சா கிடையாது, மா, சரிங்களா. அப்போ பாடம் இம்மு தான், மா கூட கிடையாது, இம்மு மெய் குறிக்கிறதுக்கு. அப்போ பாடம், சரிங்களா. பாடம், சரிங்களா. அப்போ பாடம்ன்றதை வந்து நம்ம இப்படி தான் வந்து எழுதுவோம். அடுத்து வேறு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, கோபம், சரிங்களா. அப்போ கோபம்ன்றதை பாருங்கள், கோ பா இம், சரிங்களா. அப்போ கோபம்ன்றப்ப கோ பா இம்முக்கு சுழி, சரிங்களா. அப்போ கோபம், சரிங்களா. அப்போ கோபம்ன்றப்ப இப்படி எழுதணும், சரிங்களா. அப்போ ஸ்டார்டிங்லேயும் நடுவுலேயும் வரப்போ மட்டும்தான் அது வந்து சா, இறுதியில் வரப்போ அது வந்து மா, சரிங்களா. இம்மும் வந்து கண்டிஷன் இருக்குது. ஸ்ட்ரெயிட், அதாவது நேர்கோடாக இருந்தால் இடது வாட்டமா, வளைவு கோடாக இருந்தால் உள்புறமா, கடைசியில் வந்து நம்ம இப்படி தான் வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குதுன்னா இது இப்போ இடது வாட்டம் இல்லைங்களா. அப்போ இதுதான் இடது வாட்டம், இப்படி எழுதக்கூடாது, சரிங்களா. இப்படி எழுதக்கூடாது, சுழியுமே வந்து இப்படியும் எழுதலாம், இப்படி எழுதலாம் இல்லைங்களா. அப்போ இப்படி எழுதுனா தான் அது பேர் வந்து மா, அதை தான் சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ இடது வாட்டமாக எழுதணும். ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் இருக்குதுன்னா அப்படி தான் எழுதணும், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ், சரிங்களா. இப்போ கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் இருக்குதுன்னா உள்புறமாக, சரிங்களா, உள்புறமாக, வெளிப்புறமாக எழுதக்கூடாது, அதை சொல்கிறாங்க. அப்போ இடதுபுறமாக எழுதணும் நேர்கோடாக இருந்தால், சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனால் ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்க்குறியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம். அதனால் வந்து கடைசியில் இம் என்பதோடு உயிரொலி சேர்ந்து விட்டால் சுழியை உபயோகப்படுத்தாது, முழுவதுமே எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரிஞ்சிடும், சரிங்களா. இப்போ படம் அப்படின்னு இருக்கும்போது பாடம்னு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பாடம் அப்படின்றத எழுதிட்டோம், பாடம், சரிங்களா. பாடம்ன்றது நம்ம இப்படி எழுதிட்டோம், சரிங்களா. அதே பாடமே அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், பாடமேன்றப்ப என்னாச்சு, இந்த இடத்துல இம்மு கூட ஒரு ஏ வந்து உயிர்வழி சேர்ந்துருச்சு. அப்போ அந்த மெய்யெழுத்து கூட ஒரு உயிரெழுத்து வந்து அடுத்தது வருது. அப்போ அடுத்தது உயிரெழுத்து வரப்போ அந்த இடத்துல நம்ம மெய்யெழுத்து, அந்த உயிரொலியை வந்து நம்ம காமிக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி வவ்வல் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அந்த வவ்வல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக வந்து மா போட்டு நம்ம இந்த இடத்துல வவ்வல் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். இப்போ பா ட மேன்றப்போ மாக்கு என்ன ஸ்டோக்கோ அதுதான் போடணும் நம்ம, சரிங்களா. அப்போ மே, பா ட மே, இப்படி தான் போட்டாகணும், சரிங்களா. அப்போ ஒரு இந்த மாவுக்கு பின்னாடி எந்த உயிர்வொலி வந்தாலும் சரி, நம்ம உயிர்வொலி வருதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் தான் போட்டாகணுன்றது அடுத்த ரூல், சரிங்களா. அப்போ நிஜம்னு இருக்கிறப்ப நீ ஜம், சரிங்களா. நிஜம் இந்த பக்கம் தான் சுற்றணும், எடுத்துப்புறோம், இப்படி போட்டிங்கன்னா அது வந்து மா கிடையாது, சரிங்களா. அப்போ நிஜம்ன்றப்ப இப்படி நீ ஜா இம், சரிங்களா. நிஜம்ன்றப்ப இப்படி, இது நிஜமாக அப்படின்றப்ப அந்த இடத்துல மாக ஆகன்னு வருது. அப்போ நிஜமாகன்றப்ப நம்ம இப்படி எழுதக்கூடாது, அதில் இப்படி எழுதக்கூடாது, சரிங்களா. அப்போ நிஜமாக, அப்போ ஃபுல் ஸ்டாக் தான் போடணும், மாவுக்கு என்னவோ அது மாக, சரிங்களா. நிஜமாக, சரிங்களா, அப்படி போட்டாகணும். அடுத்தது வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் இம் சேர்ந்தால் உருபு குறிகளோடு இம் சுழி சேர்க்கப்படும் சொல்கிறாங்க, சரிங்களா. அது என்ன, வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில், சரிங்களா. அப்போ எனக்கும், என்னையும், என்னிடம், இப்போ இதில் வந்து இப்போ என்றதில் எனக்கு என் அப்படின்றதுல தான் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஆகுது, அந்த வேற்றுமை தான். இப்போ வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளில் இம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட உருபு குறிகள்னால் இங்கே கூ இருக்கு இல்லைங்களா, அது உருபு குறி. இங்கே ஐ இருக்கு இல்லைங்களா, எண்ணெய் ஐ, சரிங்களா. இங்கே என்னிடம்னு இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த இடம், சரிங்களா. அப்போ இது எல்லாமே இருக்கும்போது அது கூட நம்ம வந்து என்ன பண்ணணுன்றோம், சேர்த்து எழுதணுன்றாங்க, சரிங்களா. அதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் இம் சேர்ந்தால் உருபு குறிகளோடு இம் சேர்த்து எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கும்ன்றப்ப இங்கே கு, என்னன்றது வந்து பேஸு, அது கூட வேற்றுமை, இப்போ ஏன்னா இது வேற்றுமை ஏற்ற வார்த்தை தானே. அப்போ எனக்குன்றப்போ வேற்றுமை ஏற்ற வார்த்தை. அப்போ எனக்கும்னு வரப்போ இம்மு நம்ம அதை கூட சேர்த்து எழுதணும், சரிங்களா. அதை தான் சொல்கிறாங்க, இப்படி வரும், சரிங்களா. எண்ணெயும், சரிங்களா, எண்ணெயும்ன்றப்ப எண்ணெயும், சரிங்களா, அப்படி தான் வந்து வரும். அடுத்தது
என்பதற்கு பிறகு உடைய என்று வந்தால் அவற்றுக்கான குறிகள் சேர்த்து எழுதப்படும். உடைய வந்துச்சு, அதாவது வந்துட்டு இப்போ இருக்குன்னா நம்முடையன்றப்போ உடையன்னு வந்துச்சுன்னா உடையன்ற ஸ்ட்ரோக் வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி என்று வந்தாலும் சேர்த்து எழுதிக்கலான்றாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். நம்முடைய அப்படின்றப்ப நம்மன்றது இருக்குங்களா, நம்மன்றப்ப வருது, அது கூட உடைய வருது, அப்போ நம்முடைய உடைய சேர்த்து எழுதிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. நம்முடைய, தம்முடைய, தா உடைய. சரியா? தம்முடையன்றப்போ உடைய, இப்போ இம்முக்கு அடுத்தது உடைய வந்தால் சேர்த்து எழுதிக்கலாம். அதேமாதிரி என்று, போகும் என்று. சரிங்களா? அப்போ என்று நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேர்த்து எழுதும்போது ஒரு கோடு போட்டோம் போகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதாங்க போகும் என்று. அப்போ போகும் என்று. சரிங்களா? அடுத்தது ஆரம்பத்தில் எழுதப்படும் சுழி ஆரம்பத்திலும் கடைசியில் எழுதப்படும் சுழி கடைசியிலுமே படிக்கப்படும். அதாவது நம்ம வந்து இப்போ சமானம், இப்போ இதுதான் ஸ்டார்டிங்னா அதை நம்ம மாசானம்னு படிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சுழி நம்ம எப்படி படிக்கணும்னா ஸ்டார்டிங்கில் வருதா அதுதான் நம்ம வந்து படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து கடைசியில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை வந்து கடைசியில் தான் படிக்கணும். நம்ம மாற்றி மாற்றி படிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் படித்து காமிச்ச மாதிரி மாற்றி படிக்கக்கூடாது. அப்போ சமானம்ன்றப்ப ஸ்டார்டிங்கில் தான் சா வருது, சா மானம். நீங்கள் மாவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாசானம்னு படிக்கக்கூடாது நீங்கள். அந்த மாதிரி தான். அப்போ செல்வம்னு இருக்குன்னா லேஸ்வம் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது நீங்கள். அப்போ செல்வம் ஸ்டார்டிங்கில் வருதுன்னா அதை தான் படிக்கணும் நீங்கள், செல்வம் அப்படின்னு படிக்கணும். இப்போ இந்த இடத்துல அப்படி மாற்றி படிக்கக்கூடாது நீங்கள். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நடுவில் வந்தாலும் முடிவில் சாசா வந்தாலும் அவற்றை குறிக்க சிறிய சுழியை உபயோகப்படுத்தக்கூடாது, முழுவதுமே எழுதப்படும். அதாவது ஸ்டார்டிங்கில் நடுவில் வந்தாலுமே முடிவில் சாசா, அதாவது சாசா நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயும் மிடில்லையும். சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்லேயும் மிடில் வந்தால் மட்டும்தான் சாசா. அதே சாசா வந்து எண்டில் வருது அப்படின்னா, இப்போ ஒரு வாரத்தில் இப்போ நாசின்ற வார்த்தை இருக்குது, அதில் எண்டில் வருது இல்லைங்களா, எண்டில் தானே சா வருது, அந்த இடத்துல நம்ம இப்படி எழுதக்கூடாது, சுழி யூஸ் பண்ணிவிட்டு இது நாசி தானே அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏன்னா இது மா, எண்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மா. அதே மாதிரி மா வந்து இன்கேஸ் வந்து இடையில வருது, பம்மல் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி போட்டு நம்ம பம்மல் தானே, அப்போ இது இப்படி எழுதக்கூடாது நீங்கள். அப்போ இது வந்து பம்மல் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள். அப்போ இது வந்து சா சென்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா சா. சரிங்களா? அப்போ மா வந்து சென்டரில் வரும்போது அந்த இடத்துல நம்ம இப்படி எழுதக்கூடாது, நம்ம அதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் எழுதணும். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மா வந்து வரதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பம்மல்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ பம்மல்ன்றப்ப எப்படி எழுதலாம்? சரிங்களா? பா இம்மல். சரிங்களா? அப்போ பம்மல்ன்றப்ப பா. சரிங்களா? அப்போ பம்மல்ன்றப்ப இப்படி தான் நம்ம எழுதணும். அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இப்படி எழுதிட்டு இது பம்மல்னு கூடாது. சரிங்களா? நம்ம மாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ இது எண்டில் தானே வருது அப்படின்லாம் கிடையாது, இது நடுவில் வருது. சரிங்களா? நடுவில் வரப்போ மாவுக்கு நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். அதேமாரி சாவுக்கும் நாசி அப்படின்னு வருதுன்னா நாசினா இப்போ இது சாதனை, அப்போ நாசின்னு அப்படி வச்சுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள். அப்போ நாசின்றப்போ ஃபுல் ஸ்டோக் தான் நீங்கள் எழுதி ஆகணும். அதுக்கான ஸ்டோக் என்னவோ அதுதான் எழுதி ஆகணும். அப்போ மா வர இடத்துல தான் மா எழுதணும், சா வர இடத்துல தான் சா எழுதணும். அப்படி நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா அது வந்து மா கிடையாது, சா கிடையாது, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆனால் கடைசியில் சாவை தொடர்ந்து வந்தால் அது கீழ்கண்டபடி எழுதப்படும். மோசம் பார்த்துக்கலாம். நம்ம சாவுக்கு அடுத்தது வருது அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி எழுதணுன்றதை பாருங்கள். சரிங்களா? இப்போ மோசம்னு கொடுத்துருக்குறாங்க, மோசம். சரிங்களா? அப்போ மோசம்ன்றப்ப சா வந்துருச்சுங்களா, அப்போ சாவுக்கு அடுத்தது வருதுன்னா அதை நம்ம இப்படியே சேர்த்து எழுதிக்கணும். சரிங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மோசம்ன்றது நம்ம இப்படி தான் எழுதணும். சரிங்களா? அப்போ மோ சா சரிங்களா? அப்போ மோசம். சரிங்களா? அப்போ மோசம் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. தனிக்குறில் சொற்களோடு சுருக்கம், தனிக்குறில் சொற்கள் சுருக்கம் ஆகியவற்றின் கடைசியில் சேர்ந்தால் அவற்றோடு சுழி சேர்த்து எழுதப்படும் சொல்கிறாங்க. இப்போ அப்பொழுதுன்றது தனிக்குறி சொற்களா, அப்போ அப்பொழுதும்னு வரப்போ நம்ம அந்த இடத்துல சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்பொழுது தனிக்குறில் சொல், அது கூட வரப்போ அப்பொழுதும்ன்றப்ப சேர்த்து எழுதிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுருக்கம் நம்ம என்னது ஏற்படும்ன்றது சுருக்கம். சரிங்களா? அப்போ ஏற்படும்ன்றது சுருக்கம் இல்லைங்களா, அந்த சுருக்கம் அது கூடயும் வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறோம். அடுத்து ஆயாசம் என்பதற்கு போடப்படும் சம், அதாவது ஆயாசம்னா இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த இதில் போடும்போது நம்ம மோசமில் போட்டோம் இல்லைங்களா, இந்த மோசம் அதுதான் இந்த ஆயாசம்னா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஆயாசம்னு. சரிங்களா? அந்த சம் போட்டோம் இல்லைங்களா, அந்த சம்மை வந்து சம்னா இந்த சேர்த்து எழுதுறேன் இல்லைங்களா, சாவும் இம்மோ, அந்த சம்மை வந்து அவசியம் அப்படின்ற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ போவது அவசியம்ன்றப்போ
வது சரிங்களா. அவசியம்ன்றப்ப அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ போவது அவசியம்ன்றப்ப இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது அதே அம்சம்னு வர இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓர் அம்சம்னு இருக்குது, ஓர் சரிங்களா. அம்சம்ன்றப்பையும் நம்ம அப்படியே சேர்த்து எழுதிக்கலான்றாங்க சரிங்களா. அப்போ ஓர் அம்சம் சரிங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பயிற்சி 24. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து வினை சுருக்கங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் வினை சுருக்கங்கள். அது கூட இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா வினை சுருக்கங்கள் கூடயும் அதாவது வேற்றுமை உறுப்புகள் கூட நம்ம வந்து சேர்த்து எழுதலாம் மாவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் எங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்போ வினை சுருக்கங்கள் ததுன்றதை பார்த்தோமா, ததைன்றதை இப்போ ததை கூட இம் வருது, அது அவ்வளோதான். ததை ததையும்ன்றப்ப சேர்த்து எழுதிக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. ததாகும்ன்றப்ப தது, ஆகும்ன்றப்ப ஆக படிச்சிருப்போம், ததாகன்றப்ப ஆகும் இம் வருதுங்களா, அந்த இம்மை சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது வதாகும். அப்போ வதாகும்ன்றப்ப வது சரிங்களா, வா ஆகும்ன்றப்ப வதாகும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இதை சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆளொலிய அப்படின்றப்ப லா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் சரிங்களா. ஆளொலிய. அடுத்து தாளொலியன்றப்ப இந்த ஆளொலியில் தா மட்டும் ஆட் பண்ண தாளொலிய. மேலொலியன்றப்ப மே சரிங்களா, யா மேலொலிய. அடுத்தது அளவில்னு வரப்போ நம்ம இது எழுதலாம் சரிங்களா. அளவில்ன்றப்ப லா இல் அளவில் அது மட்டும். அடுத்தது விட்டால்ன்றப்ப வி இட்டால் சரிங்களா, விட்டால். அடுத்தது விடில்ன்றப்ப இதை ஹால்விங் பண்ணிக்கிறோம். அப்போ விடில்ன்றப்ப விடில் சரிங்களா, அது ஆல்விங்கு. அதுக்கப்புறம் இது பாதி ஸ்ட்ரோக், ஆல்விங்னா பாதி ஸ்ட்ரோக், இதில் பாதி சரிங்களா. இப்போ இதை இங்கே பாதி கட் பண்ண எப்படி இருக்கும் அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. விடில்ன்றப்ப இப்படி தான் எழுதணும் சரிங்களா, விடில். அடுத்தது தனிக்குறில் சொற்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது சரிங்களா. அடுத்து பாருங்கள், தனிக்குறி சொற்கள் செய்ய, அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் வந்தால் செய்ய. அதே செகண்ட் பிளேஸில் அந்த சுழியை போட்டோம்னா செய்து சரிங்களா. அடுத்தது மாதம்ன்றப்ப மா இம் சரிங்களா, அப்போ அது மாதம் சரிங்களா. அடுத்தது சமயம்ன்றப்ப மா அது மட்டும் போட்டால் சமயம் ரெண்டுத்துக்குமே. அடுத்தது சம்பந்தமாயின்றப்ப இது மா கிடையாது, இம்பா சரிங்களா. அப்போ இம்பா கூட சா போட்டாங்கன்னா சம்பந்தமாய். சாட்சியவதன்றப்ப இங்கே சாவும் தாவும் இந்த பக்கம் சரிங்களா, சாவும் தாவும் இந்த பக்கம் போட்டாங்களா அது சாட்சியவத இல்லைனா சாட்சியவதமாய். வருஷமாயின்றதுக்கு வா மட்டும் போட்டாங்கன்னா வருஷமாய். விஷயன்றப்ப தேர்டு பிளேஸில் போகணும் சரிங்களா, லைனை வெட்டி போட்டால் விஷயமாய். அதே வந்து வாவை வந்து இது லைட்டு சரிங்களா. அதே வந்து இது வந்து அழுத்தி போடணும். இது அழுத்தி போட்டிங்கன்னா அவ்வளவு, எவ்வளவு, இவ்வளவுன்றதுக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அவ்வளவு. சங்கம்ன்றப்ப இங்கம் சரிங்களா, சங்கம். அதே வந்து லைன் மேலேயே போட்டோம்னா அது வந்து சுங்கம் சரிங்களா, சுங்கம். அடுத்தது சுருக்கங்கள் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சுருக்கங்கள். இங்கே அரசியல் வந்து ஸ்ட்ரோக் தெரியல, அது வந்து இப்படி வரும் அரசியல் சரிங்களா, சியல். அப்போ அரசியல்ன்றப்ப இப்படி வரும். அச்சமயத்தில்ன்றப்ப சமயத்தில் சரிங்களா. அது வந்து சுருக்கங்கள் இல்லையா, அதனால் அது என்னென்ன தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இச்சா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்தது இல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதுதான். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இது சுருக்கங்கள்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுருக்கங்கள் தனிக்குறி சொற்கள்லாம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த எக்ஸசைஸில் இந்த சாப்டரில் இந்த அத்தியாயத்தில் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த அத்தியாயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னப்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதை நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.